அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது பார்ட்ஸ் இருக்கு இல்லையா, 22 பார்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த பார்ட்ஸ் வந்து எந்தெந்த பார்ட் வந்து எது ரிலேட்டடாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். அது வந்து இந்த குரூப் 1 கேள்விலையும் 2025 கேட்டிருந்தாங்க. அப்புறம் குரூப் 2 இந்த மாதிரியும் கேட்குறாங்க நிறைய. ஸோ அந்த பார்ட்ஸை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போது நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களாக இருந்தால் ஃபஸ்ட்டு இந்த 4 பார்ட்ஸ் வந்து எல்லாருக்குமே கிளியர் கட்டாக தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு பார்ட் வந்து யூனியன் டெரிட்டரி, சிட்டிசன்ஷிப்பு, அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், இது வரைக்கும் தெரிஞ்சிடும். யூனியன் ஸ்டேட்ஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து அப்புறம் சேர்த்தது, அதை விட்டுருங்க. 6 வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். சரிங்களா? இங்கேருந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? இப்போ 7 ரிப்பீல் பண்ணிட்டாங்க, அது இல்லை. இப்போது 8லேருந்து இது வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 11 வரைக்கும் எப்படின்னா, யூபியில் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, அந்த காலேஜ் பேர் எஸ்ஆர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. யூபின்னா உத்தரப்பிரதேஷ், அங்கே மெடிக்கல் காலேஜ் இருக்குது. ஸோ அந்த காலேஜ் பேர் எஸ்ஆர் காலேஜ். ஓகேவா? அப்போ யூங்கிறது பார்ட் 8 யூனியன் டெரிட்டரிஸ், பஞ்சாயத், முனிசிபாலிட்டி, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ். எஸ்ஸுங்கிறது ஷெட்யூல்டு ட்ரைபல் ஏரியாஸ். 11 வந்து ரிலேஷன் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போது பார்ட் 11 வரைக்கும் முடிஞ்சு போச்சு. இப்போது பார்ட் 12 எப்படி, இதுக்கப்புறம் எப்படின்னா இப்போ ஒரு கோர்வையாக ஞாபகம் வச்சுக்கணும் இந்த பார்ட்டை. இந்த பார்ட் பார்த்திங்க அப்படின்னா ரிலேஷன், இப்போது யூனியனுக்கும் ஸ்டேட்டுக்கும் ரிலேஷன் வந்து சொல்லிட்டோம் நம்ம. இங்கே அந்த ரிலேஷன் எப்படிப்பட்ட ரிலேஷனாக நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னா ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டது, பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். அப்போ அடுத்த பார்ட் என்ன? பார்ட் 12 பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸ், ப்ராப்பர்ட்டி, கான்ட்ராக்ட். ஓகேங்களா? இதை பாருங்கள், ஃபினான்ஸ், ப்ராப்பர்ட்டி, கான்ட்ராக்ட், பார்ட் 12. இப்போது இந்த ஃபினான்ஸு நம்மளுக்கு பணம் தேவைன்னா ட்ரேட் பண்ணணும். ஓகேவா? ட்ரேட், அதாவது வியாபாரம் பண்ணால் தான் நம்மளுக்கு பணம் கிடைக்கும். அப்போ பார்ட் 13 பாருங்கள், ட்ரேடு, காமர்ஸு, இன்சூரன்ஸு, டெரிட்டரி ஆஃப் இந்தியா. ஓகேவா? ரிலேஷன் வரைக்கும் நம்ம தெரியும். ரிலேஷன் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் வந்து ஃபினான்ஸு. ஓகேவா? ஒரு யூனியனுக்கும் ஸ்டேட்டுக்கும் உள்ள ரிலேஷன் வந்து ஃபினான்ஸ்னு சொல்கிறோம் நம்ம. அந்த ஃபினான்ஸ் தான் வந்து என்ன, பார்ட் 12. இப்போ ஃபினான்ஸ் எப்படி வரும், பணம் எப்படி வரும்? நமக்கு ட்ரேட் பண்ணால் தான் பணம் வரும். அப்போது பார்ட் 13 வந்து ட்ரேடு. இப்போ ட்ரேடு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ட்ரேடில் 3 வகையான ட்ரேட் இருக்குது. அக்ரிகல்ச்சர் ட்ரேட் இருக்குது, மேனுஃபேக்சரிங் ட்ரேட் இருக்குது, சர்வீஸ்ன்னு வச்சுக்கோங்க. அதில் சர்வீஸ் செக்டார் வரும். ஓகேங்களா? ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ சர்வீஸ்னால் என்ன, இந்த ஐடி கம்பெனிஸ்லாம் சர்வீஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அதுதான் சர்வீஸு. ஓகேவா? அப்போது பார்ட் 14 வந்து சர்வீஸ் அண்டர் த யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ், அது கூட சேர்த்து ட்ரிபுனல்ஸ்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? இது வரைக்கும் ஒரு பார்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த பார்ட் பார்த்திங்கன்னா எலெக்ஷன் தேவை. எலெக்ஷனை நம்ம எலெக்ஷன்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. பார்ட் 15 வந்து எலெக்ஷன். ஓகேவா? பார்ட் 16 வந்து இப்போ எலெக்ஷன் நடத்தணும் அப்படின்னா சில சலுகைகள்லாம் கொடுப்போம் இல்லையா, ஃப்ரீன்னு நினச்சிக்கோங்க. இப்போ ஃப்ரீ கொடுக்குறோம், மிக்ஸி, கிரைண்டர், அந்த மாதிரி ஸ்பெஷல் ப்ரொவிஷன் தரோம், சில சலுகைகள் தரோம் இல்லையா. அப்போது எலெக்ஷன் நடந்தால் சில ப்ரொவிஷன்ஸ் தருவோம், அதுதான் பார்ட் 16. ஓகேவா? ஸோ அந்த பார்ட் 16 இப்போ ஸ்பெஷல் ப்ரொவிஷனாக என்ன கொடுக்குறோம் அப்படின்னா லாங்குவேஜை கொடுத்துட்றோம். அஃபிஷியல் நீ தமிழ்லே பேசிக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதுதான் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ். அந்த மிக்ஸி, கிரைண்டர் கொடுக்குறோம் இல்லையா, அதில் வந்து லாங்குவேஜாக கொடுத்துட்றோம் நம்ம. அப்போ பார்ட் 17 வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ். இப்போ நீ வந்து அஃபிஷியல் லாங்குவேஜில் பேசு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக கலவரம் வெடிக்கும். ஓகேங்களா? அந்த நேரத்தில் எமர்ஜென்சியை உண்டாக்குறோம், எமர்ஜென்சி சட்டங்களை கொடுக்குறோம். ஓகேங்களா? அது பார்ட் 18. நெக்ஸ்ட்டு மிஸ்லேனியஸ், அதை கூட சேர்த்துக்கும். இப்போ எமர்ஜென்சி கொண்டு வந்தோன்னா கண்டிப்பாக வந்து என்ன பண்ணோம், எமர்ஜென்சியில் சில ப்ரொவிஷன்லாம் நம்ம என்ன பண்ணோம், அமெண்ட்மெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அந்த அமெண்ட்மெண்ட் வந்து பார்ட் 20. ஓகேவா? இப்போ அந்த அமெண்ட்மெண்ட் வந்து ஒரு டெம்பரவரி தான். ஓகேவா? ஏன்னா எமர்ஜென்சியே டெம்பரவரின்னு சொல்கிறோம் நம்ம. அப்போ அமெண்ட்மெண்ட்டும் என்ன ஆகும், டெம்பரவரி தான். அப்போ பார்ட் 21 வந்து டெம்பரவரி. பார்ட் 22 வந்து ஷார்ட் டைட்டில் கமென்ஸ்மெண்ட்டுன்னு எழுதிக்கோங்க. ஓகேவா?
ஸோ ஆர்டராக சொல்கிறோம் பாருங்கள், மறுபடியும் கவனிச்சுக்கோங்க. பார்ட் 6 வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் சிட்டிசன்ஷிப். ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரைக்கும் நீங்கள் எல்லா ஆர்டிகல்ஸும் படிக்கணும். ஆர்டிகல்ஸோட பார்ட்டையும் சேர்த்து படிக்கணும். அதனால் பிரச்சனை இல்லை. பார்ட் 8னா இப்போ கவனிங்க, இதை நான் மறைச்சிக்கிறேன், நம்ம அப்படியே சொல்லுங்க. இப்போது பார்ட் 8ங்கிறது என்னென்னா யூபியில் மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அந்த காலேஜ் பேர் எஸ்ஆர் அப்படின்னு ஞாபகம் வச்சு. யூபினா என்ன? பார்ட் 8 யூனியன் டெரிட்டரிஸ். பார்ட் 9 பி வந்து பஞ்சாயத், மெடிக்கல் காலேஜ் முனிசிபாலிட்டிஸ். சி வந்து 9பியில் வந்து கோஆப்ரேட்டிவ்ஸ். எஸ்ஆருங்கிறது ஷெட்யூல் ட்ரைபல் அண்ட் ஏரியாஸ். 11th ஆறுங்கிறது ரிலேஷன் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட். இது வரைக்கும் ஒரு ஞாபகம் வச்சுக்கோ. பார்ட் 11 முடிஞ்சு போயிடும். நெக்ஸ்ட்டு பார்ட் 2. இப்போ ரிலேஷன் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம். என்ன மாதிரி ரிலேஷன்? பணம் சம்மந்தப்பட்டது. அப்போ பார்ட் 2 ஃபினான்ஸ். அந்த ஃபினான்ஸ் எப்படி நமக்கு கிடைக்கும்? ட்ரேட் மூலமாக தான் கிடைக்கும். அப்போ பார்ட் 13 ட்ரேடு. இந்த ட்ரேடு எப்படிப்பட்ட ட்ரேடாக இருக்குது? சர்வீஸ் சம்மந்தப்பட்ட ட்ரேடாக இருக்குது. அப்போ பார்ட் 14 சர்வீஸ். சேர்த்து ட்ரிபுனல்ஸ் படிச்சுக்கோம். இது வந்து ஒரு பார்ட். நெக்ஸ்ட்டு 15வது பார்ட் எலெக்ஷன்ஸ். ஸோ எலெக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா சில சலுகைகள்லாம் கொடுப்போம். அந்த சலுகையில் லாங்குவேஜையும் ஒரு சலுகையாக கொடுக்குறோம். தமிழே நீ பேசிக்கப்பா அப்படின்னு அஃபிஷியல் லாங்குவேஜாக கொடுத்துட்றோம். ஓகேங்களா? அப்போ பார்ட் 17 அஃபிஷியல் லாங்குவேஜ் தமிழாக கொடுக்கும்போது என்ன ஆகும்? கண்டிப்பாக வந்து கலவரம் வெடிக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும்? எமர்ஜென்சிக்கு நம்ம கொண்டு வரோம். ஸோ பார்ட் 18 எமர்ஜென்சி. அது கூட பார்ட் 19 மிஸ்லேனியஸ். இப்போ எமர்ஜென்சினான்றது அமெண்ட்மெண்ட். ஓகேவா? டெம்பரவரி தான் அது. அதில் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரும். சரிங்களா? அமெண்ட்மெண்ட். அப்போ பார்ட் 20 அமெண்ட்மெண்ட். அப்போ அந்த எமர்ஜென்சியே டெம்பரவரின்னும் போது அமெண்ட்மெண்ட்டும் டெம்பரவரி தான். அப்போ பார்ட் 21 டெம்பரவரி. பார்ட் 22 ஷார்ட் டைட்டில். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் புரியலனா கூட ஒரு முறை நீங்கள் நான் சொன்னதை கரெக்டாக யோசித்து 2 முறை 3 முறை எழுதி பார்த்துட்டிங்க அப்படின்னா கிளியர் கட்டாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நீங்கள் ஷார்ட்கட்டு ஃபஸ்ட்டு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா எக்ஸாம் டைமில் மறக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். இன்னொரு கேள்வியும் பசங்க மத்தியில் எழுந்துக்கும். என்ன கேள்வி எழுன்னா, சரி இவ்வளோத்தையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு நான் எக்ஸாமில் போய் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்ட்டு. நீங்கள் ஒரு கொஷின் டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஒரு கொஷின்னா கூட வேலிட். அது பொதுவாகவே கவர்மெண்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீ ஒரு கொஷினில் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வாங்காமல் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ இது வந்து ஈஸியான கொஷின் இல்லையா? ஸோ அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டினியூஸாக இதை 2 முறை 3 முறை எழுதி பார்த்தீங்கன்னா வந்துடும். எக்ஸாம் டைம்லேயே ஒரு 5 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக அனலைஸ் பண்ணி அந்த கொஷினை டிக் பண்ணும்போது கரெக்ட் ஆன்சராக கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பார்ட்டாக படிங்க. ஓகேவா? கண்டிப்பாக வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.